ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் இங்கிலீஷ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் 2002 2003 கேட்கப்பட்ட ஃபர்ஸ்ட் யூனிட்டில் உள்ள கொஸ்டின்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? எஸ், அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, விச் இங்கிலீஷ் கிங் வாஸ் அசோசியேட்டட் வித் த பப்ளிகேஷன் ஆஃப் அத்தாரைஸ்டு வெர்ஷன் ஆஃப் பைபிள் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு எந்த கிங்கு வந்து என்னது கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணி அது நமக்கு என்னது பப்ளிஷ் பண்ணார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜேம்ஸ் 1 தான் இதோட கரெக்ட் ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ஹூ டஸ் நாட் அப்பியர் இன் த பிளே அல்கிமிஸ்ட் பிளேயில் வராத கேரக்டர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபேஸு, சப்ஸ்டைலு, மேமன் இவங்கெல்லாம் வந்து அந்த பிளேயில் வருவாங்க. வராதது யார் அப்படின்னா லவ்ங்கிறவங்க வரமாட்டாங்க. ஆக்சுவலாக லவ் இட் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வரும். அந்த ஓனர் ஆஃப் த ஹவுஸு அவரோட பேர் வந்து லவ் இட். ஓகேவா? ஸோ இதில் அந்த விட்டை விட்டுட்டு லவ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ லவ்ங்கிற கேரக்டர் வந்து அதில் வரவே வராது. அப்போ அதுதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், who wrote the play The Spanish Tragedy? மார்லோ, கிரீன், நாசே, கிட். ஆக்சுவலாக இதே கொஸ்டின் நமக்கு ப்ரீவியஸ் இயர்லேயும் கேட்டிருந்தாங்க, இப்படியே ஓப்பனாக கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தாமஸ் கிட். அதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸ்பானிஷ் ட்ராஜடி எழுதினது தாமஸ் கிட். ஓகே. அண்ட் தி நெக்ஸ்ட் ஒன், who wrote an apology for poetry? ஓகே, ஸோ ஆக்சுவலாக apology for poetry இட் இஸ் a critical work. ஸோ இந்த கிரிட்டிசிசம் எழுதினது யார் அப்படின்னா சிட்னி ஷெல்லி கோல்ரிச் ரைடன். ஸோ the கரெக்ட் ஆன்சர் ஃபிலிப் சிட்னி. ஓகே, ஸோ அவர் தான் இந்த ஒர்க்கை எழுதியிருப்பார். அது பொயட்ரினா எப்படி இருக்கணும், ஒரு சிலர் பொயட்ரி எப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க, அவங்க அதாவது மற்றவங்க பொயட்ரியை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு இவர் வந்து பதிலாக இந்த புக்கை வந்து எழுதியிருப்பார். ஓகே. அண்ட் தி நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ், the love poem of Spenser is El Alligera, Epithalamion, Two Spenserosa and Astrophel and Stella. ஓகே, ஸோ அதோட கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு ப்ரிஸ்கிரைபில் ஸ்பென்சரோட ஒர்க் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா ப்ரொத்தாலமியன், எபித்தாலமியன். ஆக்சுவலாக அது ரெண்டுமே நமக்கு வந்து லவ் ஸ்டோரி தான். ஓகேவா? ஸோ ப்ரொத்தாலமியன் வந்து அந்த டியூக்கோட கிங்கோட டாட்டர்ஸோட மேரேஜை டிஸ்கிரைப் பண்ணி சொல்லியிருப்பார். எபித்தாலமியன் வந்து அவரோட ஓன் வெட்டிங்கை வந்து டிஸ்கிரைப் பண்ணி சொல்லியிருப்பார். ஓகேவா? ஸோ அப்போ இதில் எபித்தாலமியன் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், among the following who is not primarily a playwright? ஸோ இதில் கொடுத்துருக்கிறதுல யார் வந்து ஸ்டார்டிங்கில் playwright கிடையாது. playwright அப்படின்னா ஸ்டோரிஸ், அதாவது ட்ராமா இந்த மாதிரி இதெல்லாம் எழுதுகிறவங்க. பிளேஸ் அதாவது ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு உள்ள ட்ராமா எழுதுகிறவங்க. ஓகேவா? ஸோ அதில் யார் கிடையாது அப்படின்னா சாசர் தான். மற்ற எல்லாருமே வந்து பிளேஸ் எழுதியிருப்பாங்க. சாசர் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு அவர் யூஸ் பண்ணது எல்லாமே என்ன அப்படின்னா போயம் தான். ஓகேவா? ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் சாசர். நெக்ஸ்ட் ஒன், ஹெலன் ஆஃப் ட்ராய் அப்பியர்ஸ் இன் த பிளே. ஸோ நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணிருக்கிறதுல ஹெலன் ஆஃப் ட்ராய்ஸ் வந்து எதில் வருவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் ஃபாஸ்டர்ஸ், எட்வர்ட் டூ, த ஜூ ஆஃப் மல்டா, டம்பர்லைன். அவங்க வரது டாக்டர் ஃபாஸ்டர்ஸ். அதில் ஹெலன் ஆஃப் ட்ராயை வந்து டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் பார்க்கணும் அப்படிங்க, அவங்களோட பியூட்டியில் அட்மையர் ஆகணும் அப்படின்னு சொன்னதுனால ஒரு ஸ்பிரிட்டாக வருவாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து இதில் வந்து எந்த ஒரு டயலாக்கும் கிடையாது. ஜஸ்ட் அந்த ஸ்டேஜில் அப்பியர் ஆகி அவருக்கு வந்து கிஸ் பண்ணிவிட்டு அந்த பிளேஸை விட்டு போயிடுவாங்க. ஓகேவா? Next, the comedy of humors was developed in the 16th century by. ஸோ காமெடி ஆஃப் ஹியூமர் அப்படிங்கிற ஒரு மெத்தடை யார் கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மார்லோ, டெக்கர், வெப்ஸ்டர் அண்ட் ஜான்சன். ஓகே, ஸோ இதில் கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா ஜான்சன் தான். ஓகேவா? எதில் யூஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னா அவரோட அல்கிமிஸ்ட் பிளேயில் தான் இந்த காமெடி ஆஃப் ஹியூமர்ஸை கொண்டு வந்திருப்பார். ஸோ அதில் தான் வந்து ஹியூமர் அப்படிங்கிற ஒரு புது ஒரு ஜானரே அவர் வந்து யூஸ் பண்ணியிருப்பார். ஓகே, ஸோ த கரெக்ட் ஆன்சர் ஜான்சன். அண்ட் தி நெக்ஸ்ட் ஒன், ஹூ டீல்ஸ் வித் ஒய்ஃப் ஆஃப் பாத்? ஓகேவா? ஸ்பென்சர், சித்தே, டன், சாசர். ஸோ ஒய்ஃப் ஆஃப் பாத் எந்த கேரக்டர், இவங்க யார் இந்த கேரக்டரை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக ஒய்ஃப் ஆஃப் கேரக்டர் எந்த ஒர்க்கில் வருவாங்க அப்படின்னா ப்ரொலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸ் விச் வாஸ் ரிட்டன் பை சாசர். ஸோ சாசர் தான் இந்த கேரக்டர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக ஒய்ஃப் ஆஃப் பாத் அப்படிங்கிறது அந்த லேடியோட நேம் கிடையாது. ஷீ இஸ் ஃப்ரம் த பிளேஸ் ஆஃப் பாத்.
ஓகேவா? ஸோ ஏன் அவங்கள ஒய்ஃப் ஆஃப் பாத் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஷி ஆல்ரெடி மேரீடு 5 பர்சன். ஓகே, ஸோ 5 பேரை மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பில்கிரிம்ஸில் அடுத்து யாரும் பெஸ்ட்டாக கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களோட கேரக்டர் இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அந்த பில்கிரிமில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஹூ ரோட் த ஃபாலோயிங் லைன்ஸ்? ஸோ இந்த ஃபாலோயிங் லைன்ஸை யார் யூஸ் பண்ணாங்க? சம் புக்ஸ் ஆர் டு பி டேஸ்டட், அதர்ஸ் டு பி ஸ்வாலோடு, அண்ட் சம் ஃபியூ டு பி சியூட் அண்ட் டைஜஸ்டட். ஸோ சில புக்ஸ் வந்து சும்மா இந்த டேஸ்ட் மட்டும் பண்ணால் போதும். சில புக்கை வந்து டேஸ்ட் பண்ணி நல்லா என்னது உள்ளே நம்ம முழுங்கவும் செய்யலாம். சில புக்கை நம்ம ருசித்து நம்ம என்னது சாப்பிட்டு அதை டைஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யார் சொன்னது அப்படின்னா, அடிசன், கோல்ட்ஸ்மித், பேக்கன், ஸ்டீல். ஓகே, ஆக்சுவலாக இந்த வேர்டை யூஸ் பண்ணது ஃப்ரான்சிஸ் பேக்கன். எந்த ஒர்க்கில் அப்படின்னா அவரோட ஸ்டடீஸில் புக்கோட வேல்யூ சொல்லும்போது இந்த லைனை யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஃப்ரான்சிஸ் பேக்கன். நெக்ஸ்ட் ஒன், இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் த சானட் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை. இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் சானட் வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணா அப்படிங்கிறது கேட்டோம் அப்படின்னா, சானட் அப்படின்னாலே நம்ம எல்லாரும் கண்ணு மூடி போடுறது ஷேக்ஸ்பியர் தான். ஏன்னா நம்ம தான் வந்து என்னது அவர் தான் வந்து நிறையா சானட் எழுதியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா? அப்போ கண்ணை மூடி நம்ம அதை தான் போடுவோம் அப்படிங்கிறதுக்காக நமக்கு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக த கரெக்ட் ஆன்சர் இஸ் தட் இஸ் நாட் அ ஷேக்ஸ்பியர், தட் இஸ் தாமஸ் ஒயாட். ஏன் அப்படின்னா அவர் தான் ஃபஸ்ட்டு சானட்டுங்கிற ஒரு மெத்தடை கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதே அவர் தான். ஓகேவா? ஸோ அவரோட ஏஜ் என்ன அப்படின்னா 15. அது வந்து எப்போ கொண்டு வந்தார் அப்படின்னா 1520s -30s வரைக்கும் சானட்டை அவர் தான் யூஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. ஓகேவா? ஸோ அதை வந்து ஃபேமஸ் ஆக்குனது, நிறைய யூஸ் பண்ணது, ஃபேமஸ் ஆக்குனது வேணால் ஷேக்ஸ்பியராக இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது தாமஸ் ஒயாட் மட்டும்தான். ஓகேவா? இப்போ நம்ம ஷேக்ஸ்பியரோட பீரியட் பார்த்தோம் அப்படின்னா 1564 to 1660. ஓகேவா? ஆனால் தாமஸ் ஒயாட் எழுதுனது 20s to 30s. ஓகேவா? ஸோ அப்போ அவர் தான் ஃபஸ்ட்டு இங்கே இன்ட்ரடியூஸ்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ தட் வாஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ்டு பை தாமஸ் ஒயாட். ஓகே, ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் டு யூ. ஸோ ஃபாலோ அவர் சேனல்ஸ் and those who are new to this channel, subscribe this, and we will see in the next video. Thank you.